டர்மா ரோலர் யூஸ் பண்ணிட்டு இருந்த நமக்கு இப்போது டர்மா ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கு. டர்மா ரோலர் இப்போ யாருமே யூஸ் பண்ணுற கிடையாது. ஏன்னா டர்மா ஸ்டாம்ப் வந்து ரொம்பவுமே என்ன சொல்கிறது, ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 140 நீடில்ஸ் இருக்கிற இந்த ஒரு டர்மா ரோலர் வந்து யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாகவே கொலாஜன் அங்கே இம்ப்ரூவ் ஆகும். அது வந்து சீக்கிரம் ஹீல் பண்ணி நம்மளோட ரிசல்ட் வந்து 10x அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேச்சுரலாகவே கொலாஜன் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஒரு ஹேர் க்ரோத், நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷன், ஆக்னி இதை எல்லாமே இல்லாமல் ஆக்கிறதுக்கும், நம்மளோட ஹேரில் இருக்கிற சின்ன சின்ன ஹேர் லாஸ் ஆன இடத்துல எல்லாம் டர்மா ரோலர் வந்து ரோல் பண்ணும்போது ஹேர் ரொம்ப அதிகமாக வளரும் அப்படின்னு தெரியும். இந்த ஸ்டாம்ப் வந்து நம்ம ஒரு 10 டைம்ஸ் வந்து ஒரு பென் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி நம்ம ஒரு ப்ரெஷரில் பஞ்சர் மாதிரி நம்ம ஸ்கின்னில் பண்ணி வந்தோம்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற கொலாஜன் இம்ப்ரூவ் ஆகி அதில் நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம், நமக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரீம், சிரம், இந்த நேச்சுரலான வழின்னா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லாட்டி ஒரு நாள் இதை யூஸ் பண்ணி வந்தோம்னா நம்மளோட ஹேர், ஸ்கின் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு ஆன்டி ஏஜிங் மாதிரி நம்ம ஸ்கின் ஆகும், நம்மளோட ஹேர் எல்லாமே வளரும். இப்போ மெயினாக எல்லாருமே ஆன்டி ஏஜிங் அதுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நேச்சுரலான விஷயத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்ம செல்ஃபாக பண்ண முடியும். இதை எப்படி பண்ணுறது, இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். டர்மா ரோலருக்கும் ஸ்டாம்ப் டர்மாவுக்கும் என்ன வித்தியாசம், இதை பற்றி சொல்லணுன்னா நம்ம வந்து டர்மா ரோலர் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இதோட நீடில்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி திருப்பி. அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா 0.25 mmலேருந்து 3 mm வரைக்கும் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நமக்கு வந்து சென்சிட்டிவான ஏரியா தாடி பகுதியிலேருந்தா நம்ம வந்து 1 mm இந்த மாதிரி சின்ன சின்ன சென்சிட்டிவான ஏரியாவில், இப்போ இந்த கன்னத்து பக்கத்தில் வந்து சின்ன சின்ன ஏரியா அப்போ வந்து ரொம்ப லைட்டாக போட்டு நம்ம பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணி ஒரு 10 தாட்டி பண்ணும்போது இதோட ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். இதுவே நம்ம ஹெட் இந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணும்போது இதை வந்து ஒரு 2 mm இல்லாட்டி 1 mm இல்லாட்டி என்ன சொல்கிறது, இப்போ நிறைய ஹேர் இருக்குது அப்படின்னா 3 mmலேயே வந்து நம்ம இப்படி பண்ணணும். இதோட விஷயமே. இந்த கணக்கை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா இந்த அதெல்லாம் விட்டுருங்க. சென்சிட்டிவான ஏரியாவில் ப்ரெஸ் பண்ணும்போது சின்ன அமௌண்ட்டு கீழே வந்துடும் திருப்பிட்டு. இனி ரொம்ப பெருசான இடத்துல இப்போ இந்த தலையிலலாம் பண்ணுறோன்னா அது வந்து பெருசு பண்ணிடலாம். இவ்வளோதான் இதில் விஷயமே. ஆனால் அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் தான். ஏன்னா நம்ம வந்து நிறையா டர்மா ரோலர் எடுத்துகிட்டு போக வேணாம். இப்போ ஸ்கின்னுக்கு ஒரு டர்மா ரோலர் இல்லாட்டி தலைக்கு ஒரு டர்மா ரோலர் இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இதை அட்ஜஸ்ட் பண்ணி வந்தோம்னா. ஆனால் எல்லோரும் பண்ணுற தப்பு, இது கரெக்டாகவே க்ளீன் பண்ண மாட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படின்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நேச்சுரலான ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம ஸ்கின், ஹேர் எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம டர்மா ரோலர் வந்து யாருக்குமே கொடுக்கக்கூடாது. ஹாஸ்டல்லே இருந்தாலும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கொடுக்கக்கூடாது. அப்புறம் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலில் இதை வந்து டிப் பண்ணி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சா போதும். அதுவும் அந்த டவுன் இருக்குல்ல, அந்த ஸ்டாம்ப் இருக்கிற பகுதியை டவுனாக தண்ணியில் முக்கி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. இல்லாட்டி உங்களோட ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகிரும். அப்புறம் யாருக்கும் இதை வந்து கை மாறாதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க. இதை பற்றி சொல்லுங்கள், இல்லாட்டி நம்ம வீடியோ வந்து அனுப்புங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி சென்சிட்டிவான ஏரியாவில் நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட் 0.25 mm கூட வச்சுக்கிட்டால் பரவாயில்ல. அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட தாடியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த தாடி பண்ணுற ஏரியா, இப்போ இந்த ஒரு ஏரியாவில் நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணுறீங்கன்னா அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் ஒரு 10 தாட்டி நம்ம அந்த பேனாக வந்து குத்துவோம்ல, ஆனால் நமக்கு வலிக்கிற ஒரு டைம் இருக்குல்ல, அப்போ நம்ம பின்னாடி எழுத்துருவோம். அந்த மாதிரி மெதுவாக குத்தணும். அப்படியே குத்தி அப்படியே பிளட் வேற வைக்கக்கூடாது. எல்லாருமே பண்ணுற ஒரு தப்பான விஷயம். இல்லாட்டி எனக்கு வந்து இப்போவே வேணும்னு சொல்லிட்டு அப்படியே குத்தி அப்புறம் அங்கே வந்து க்ரீமை தடவிடுவாங்க. இது வந்து என்ன ஆகும், இப்போ உங்களுக்கு கிழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது ஒரு க்ரீமை வாங்கி தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும், அங்கே வந்து பழுத்து அந்த மாதிரி ஒரு ஒயிட்லாம் வந்து அப்படியே பழுத்து அந்த இடமே இப்படி ஆயிரும், ஒரு மாதிரி ஆயிரும். இதுதான் அதுக்கு நடக்கும். அப்போ என்ன பண்ணும், ஒரு 10 டைம்ஸ் இப்படி மெதுவாக அந்த ஏரியாவை ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 24 மணி நேரம் விட்டுறணும். விட்ட உடனே அது வந்து ஹீல் ஆகிடும். ஹீல் ஆகும்போது அங்கே கொலாஜன் ஃபார்ம் ஆகி, அந்த கொலாஜன் ஃபார்ம் ஆகும்போது தான் நம்ம இந்த க்ரீம், இந்த சிரம் இல்லாட்டி இந்த நேச்சுரல் ஹேர் ஆயில்ஸ், இந்த எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அப்படியே நீடில்ஸ் அமுத்தின உடனே எடுத்து வாங்கி தேய்ச்சோன்னா அப்புறம் உங்களுக்கு தான் ஆப்பு. இப்போது இந்த ஒரு போர்ஷன் முடிஞ்சிச்சுன்னா திரும்ப இந்த போர்ஷன், அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பை வந்து நம்ம கரெக்டாக பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி இப்படி பண்ணி வரணும். இதுவே சிலவங்களுக்கு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி நெத்தி ஏறி இருக்கும், இந்த இடத்திலும் நம்ம இப்படி பிடிச்சி
அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி 10 டைம்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வரும்போது இல்லாட்டி இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படியும் நம்ம 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணலாம். புரியுதா? இப்போ இங்கேருந்து ப்ரெஸ் பண்ணி வந்து அப்படியும் ப்ரெஸ் பண்ணலாம். 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணி அந்த 10 டைம் கம்ப்ளீட் பண்ணால் தான் இதோட ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஸ்கின்னில் இந்த கன்னத்துலலாம் பண்ணுறோன்னா விட்டமின் சி வந்து ஒரு டேப்லெட் மாதிரி கிடைக்கும். இதை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் குளூட்டாத்தயோன் டேப்லெட் கிடைக்கும். இதை வந்து சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது. நேச்சுரலாக எடுக்கலாம், ஆனால் இது இப்படி சாப்பிட்டா ரிசல்ட் அதிகமாக இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். அப்போது ஸ்கின் வந்து நம்ம பண்ணலாம், நம்மளோட ஹேர் பண்ணலாம், நம்மளோட தலைமுடி, பியர்டு எல்லாமே பண்ணலாம். இது வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கூட இப்படி ரோல் பண்ணிவிட்டு சிலவங்களுக்கு வந்து அதை வந்து அப்படியே ஸ்கின் வந்து ஹீல் ஆகி அப்படியே கொலாஜன் ஃபார்ம் ஆகி கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்கின்னை பற்றி வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அதை செய்கிற மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ ஹேரை பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நீடில்ஸை வந்து அப்படியே வாஷ் பண்ணி வைக்கணும். நான் சொன்ன மாதிரி அப்படியே டவுன் பண்ணி ஐசோப்ரோப்பைலில் வச்சு ஒரு 3, 4, 5 இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. அப்போ வாங்க ஒன்றா சேர்ந்து டெவலப் பண்ணலாம். நம்மளோட செல்ஃப் கேர் ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். அப்போ நீங்கள் எல்லாருமே கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு டவுட்லாம் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணுங்கள். திடீர்னு பண செலவுனால நீங்கள் வந்து தேவையில்லாத ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி உங்களுக்கு பணம் தான் செலவாகும். திடீர்னு எல்லாத்தையும் வாங்கிடுவீங்க. அப்படி பண்ணாமல் எனக்கு என்ன தேவை இருக்குது, இப்போ அதை மட்டும் வாங்குங்க. இப்போ என்னோடய வீடியோ பார்த்து எல்லா ப்ராடக்ட்டும் வாங்காமல் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. நம்மளோட எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ நான் வந்து வெல்கம் டு செல்ஃப் கேர் கிளப், நான் வந்து ஒரு செல்ஃப் கேர் கிளப் ஆரம்பிச்சிருக்கேன். அது ஒரு டெலிகிராம் லிங்க் அது கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதில் வந்து தேவையில்லாத மெசேஜ் உங்களுக்கு வராது. ஏன்னா இப்படி எப்பயுமே மெசேஜ் நான் போட்டுட்டு இருக்க மாட்டேன். நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட், அப்புறம் எசென்ஷியலான நமக்கு தேவையான விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், இதோட ரிசல்ட் இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இனி உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். அப்போ நான் வந்து அதை கிளியர் பண்ணி வைக்கிறேன். இல்லாட்டி அதை பற்றி ஒரு வீடியோவை நம்ம பண்ணி போடலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கிளியர் இருக்கும். அப்போ இந்த மாதிரி செல்ஃப் கேர் ஜேர்னியில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து ஒரு செல்ஃப் கேர் கிளப்பாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஹேர், ஸ்கின், பாடி, ஜிம் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இது பேசுகிறது மட்டும் இல்லை, இதை வந்து எப்படின்னா நான் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதை பண்ணும்போது தான் நமக்கு தெரியும், ஐயோ நான் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு தோணும். அந்த விஷயத்தை நான் வந்து இந்தியாவிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு வேலைக்கு போய் என்னெல்லாம் ஆச்சு அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா நம்ம ரியலாக பண்ணும்போது தான், சும்மா அப்படி மோட்டிவேட் பண்ணி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. புரியுதா? சும்மா இப்படி ஈஸியாக சொல்லலாம், அதை பண்ணி எஸ்ஐபி பண்ணி, இல்லாட்டி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி அப்படின்னு, இல்லை ஜிம்முக்கு போ, இல்லாட்டி இந்த டயட்டு சாப்பிடு. ஆனால் அது பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அது பண்ணும்போது என்னெல்லாம் ஆச்சுன்னு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ வேலைக்கு இப்போ ஒரு ஜிம் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு ஈஸியாக அவங்க பண்ணிடுவாங்க. நம்ம வந்து வேலை பார்க்குறோம், இல்லாட்டி நமக்கு படிக்கிறதுக்கு இருக்கும், ஒரு 10 புக்கு படிக்கிறதுக்கு இருக்கும். வேலை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு 12 மணி நேரம் போகும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு லைஃப் இருக்குது. இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இதை பண்ணும்போது எப்படி இருக்கும், இதை பற்றி தான் நான் மெயினாக பார்த்துட்ருக்கேன். அப்போது நமக்கு டைம் வந்து எப்படி பிளான் பண்ணலாம், இந்த விஷயத்தெல்லாம் எப்படி கவர் பண்ணலாம், அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து ஒரு 10K சப்ஸ்கிரைபர் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து 2500 சப்ஸ்கிரைபர் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ எல்லோரும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.